இது எங்களோட ஆனிவர்சரி விலாக் தான். ஜூலை 16 ரொம்ப நாளா ஆயிப்போச்சு. ஏன்னா, எனக்கு நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னால எடிட் பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல. நாங்க வந்து பெருசா அந்த கிஃப்ட்லாம் குடுத்துக்கிட்டு, சர்ப்ரைஸ்லாம் பண்ணிட்டு, இந்த கோல்டெல்லாம் வாங்கி குடுக்குறது, அந்த மாரி ஆட்கள்லாம் கிடையாது. சிம்பிளா வெளிய போயிட்டு வருவோம். நெறைய விஷயங்கள வந்து வாழ்க்கையில வந்து எதிர்பார்க்காம இருந்தாலே நல்லாயிருக்கும். "இதெல்லாம் நீ சொல்றியா மது?" அப்படின்னு சொல்லிட்டு அருணே கேட்பான். ஏன்னா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். யாராவது ஸ்டோரி போடுவாங்க, ஃபேமிலியோட அங்கே போகிற மாரி, இங்கே போகிற மாரிலாம். அதெல்லாம் பார்த்து பார்த்து இவங்களாம் இப்படி போகிறாங்களா, நம்மளும் போகலான்லாம் கேட்பேன். சத்தியமா அதெல்லாம் உண்மையாலுமே கெட்ட பழக்கம். இப்போ இருக்க முக்கால்வாசி பேர் அடுத்தவங்கள வெறுப்பேத்த தான் ஸ்டேட்டஸோ, ஸ்டோரியோ போடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். டெய்லி யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறோம். யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸு, யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாம் பண்ணுறத பார்த்து நம்மளுமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலேயே தான் நிறைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் நடக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படி தள்ளி ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் என்ன வருதோ, நமக்கு என்ன வந்து சிச்சுவேஷன் அமையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நானுமே ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக வந்துட்டு துருவுக்கு வந்து எங்கேயாவது விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு சாப்பிட போகலான்னு சொல்லி தான் பிளானு. நிர்மல் ஸ்கைவின் மாலில் வந்துட்டு ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி சித்தி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அண்ணா பூங்கா தான் போனோம். அங்கே வந்து அந்த ஃபேஸை வந்து யார் யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இல்லை. ஏதோ டண்டர் மாற்றி விட்டுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே எதுவுமே நல்லாவே இல்லை. போனதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உடனேக்கே திரும்பி வந்துட்டு சித்தி வந்து இந்த ஃபன் வேர்ல்டு நல்லாயிருக்கும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இங்கே வந்தோம். இங்கே வந்தால் நிறைய கேம்ஸு அது இதுன்னு ஆப்வியஸா இதெல்லாம் துருவுக்கு கண்டிப்பா இதெல்லாம் விளையாட தெரியாது. ஆனாலுமே அந்த லைட்டு, அந்த இதெல்லாம் கலர்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓட ஆரம்பிச்சுட்டான். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு வாங்கி அதை ரீசார்ஜ் மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 250க்கு ரீசார்ஜ் பண்ணோம். 70 ருப்பீஸ் அது சார்ஜ், கார்டோட சார்ஜு. மீதிலாம் நீங்கள் விளாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் அருணுக்கும் தான் செம்ம ஆசையாக போச்சு. ஆஹா! நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கப்ப இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பாரும்போது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில துருவலாம் விளையாடல. நாங்க தான் மாத்தி மாத்தி இதில போடலாமா, அதில போடலாமான்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். செம்மையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சேலம்ல இது வந்து இங்க இருக்கு. இன்னும் வேற எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. சென்னை, கோயம்புத்தூர்லாம் மேபி சிட்டி பக்கம்லாம் இன்னும் நெறையா இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த மாதிரி. இந்த குட்டியும் இடத்துல இத்துலூண்டு கேம் இருந்தத பார்த்ததுக்கே எனக்கே எக்ஸைட் ஆயிடுச்சு. துரு எதுவுமே பண்ணல. இந்த மாரி ஒரு குட்டி குட்டி கார்ல போய் உக்காந்துக்கிட்டு அவன் பாட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான். எங்களுக்கு தான் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன்னா இவனுக்கு விளையாட தெரியல அதில. இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களா கூட்டிட்டு போயிருந்தா அவிங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுருப்பாங்க. இவன் கலர் அந்த கலர்லாம் மட்டும் தான் அவனுக்கு தெரியுது. மீதியெல்லாம் அவனுக்கு என்னன்னு ஏதுன்னு தெரியல. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கு. நைட் வரையும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்ல போலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானு. பயப்புல இவன மேய்க்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கெல்லாம் முதுகு வலியே வந்துருமாட்டிருக்கு. இங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு ஓடுறான். ஒரு இடத்துல நிற்கவே இல்ல. குழந்தைங்கள கூட்டிட்டு போனாலே இதுதான் ஒரு சல்லன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நாங்க லவ் பண்ணுறப்பயே சரி, அதுக்கப்புறமும் சரி, இந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வெளிய சுத்தி, ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்படி இருந்தோம். இன்னும் நெறைய டெஸ்டினேஷன்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுலலாம் மண்ணள்ளி போடுற மாரி, இவன் வந்து வெளியவே கூட்டிட்டு போ முடியாத மாரி செம்ம ராவடி பண்ண ஆரம்பிச்சுட்டான். எங்கேயுமே கூட்டிட்டு வர முடியல. அதனாலேயே தான் ரேரா தான் நாங்க வெளிய வர மாரி இப்ப இருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் நெறைய வெளிய போய் ஜாலியா இருந்தோம். இங்கேயுமே அடக்க முடில. அங்க 4 அக்காங்கலாம் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. அதனால நாங்க விட்டுட்டு நாங்க கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். இது பேர் ஐவிஆரோ என்னமோ சொன்னாங்க. இத நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அருண் அடிக்கடிக்கு நிறைய இடத்துல பார்த்து இத ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணுன்னுவான். எனக்கு இது வெளிய ஓடிட்டுருக்குன்னே தெரியாது. உள்ள நான் ஒரு உலகத்துக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. யாராவது இத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாகுபலி செட்டப்ல இருக்க மாரி கல்லெல்லாம் விழுவுது. யாரோ டாட்டாலாம் காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரோலர் கோஸ்டர்ல போற மாரியாட்ருக்கு இது. ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு அந்த ஷேக் ஆகுறது தான் மேட்டராட்ருக்கு. நல்லா இருந்துச்சு. வந்த காசுக்கு துருவ் நான் இதுலயாவது உட்காந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டான். ஏன்னா அருண் வந்து கார் கேம் மாரி ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து இவன் விளையாடுவான்னு நினச்சு உட்காந்தா கடைசியில பார்த்தா அருண் தான் விளையாண்டான். அப்புறம் நான் இந்த ஐவிஆர் விளையாண்டேன். சரி துருவ் போனா போதுன்னு இதுலயாவது உட்கார வைக்கலான்னு உட்கார வச்சோம்.
அங்கேருந்து பக்கத்திலேயே தான் இந்த பெவிலியான் டைனு. இதில நெறையா வாட்டி சாப்பிட்ருக்கோம். ஃபுட்டு ரொம்ப டீசென்ட்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அங்கே போயிட்டு தந்தூரி நான் வந்து ட்ரை பண்ணதே இல்ல. எந்த கடையிலயுமே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தந்தூரி கிரில் ஐட்டம்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். பட்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணேன். ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. மத்த இடத்துலலாம் தந்தூரி வாங்குனா அந்த தீஞ்ச டேஸ்ட்டு, கருகுன ஸ்மெல் இருக்கும். மசாலா கோட்டிங்லாம் எதுவுமே இருக்காத மாதிரியே இருக்கும். அதனாலேயே நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருவேன். பட் இங்கே வந்து சூப்பரா இருந்துச்சு. இங்கேயுமே ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. இவன கையில புடிக்க முடியல. சாப்பிடவே விடமாட்டேன்ட்டான். கடைசியில என்ன பண்ணுறது? ஃபோன குடுத்து உட்கார வச்சு தான் நாங்க 2 பேரும் நிம்மதியா சாப்பிட்டோம். ஃபிஷ் ஃபிங்கர் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருந்தோம். துரு வந்துட்டு சிக்கன் குடுக்க வேணாம் அதிகமான்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஃபிஷ்ஷு குடுக்கலான்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கரு. அப்புறம் இதான் இந்த அழகு போல தந்தூரி. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறமா ஒரு எக் ரைஸ் மட்டும் போதும் தந்தூரிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி நான் எக் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். அதில் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோன்னா, கறி தோசைன்னு புது மேட்ரு கொண்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வரட்டான்னு கேட்டாங்க. இது வந்து குடுத்த காசுக்கு சத்தியமா ஒர்த் இல்ல. வேகவே இல்ல. டேஸ்ட்டும் நல்லா இல்ல. இது மட்டும் தான் அங்க மைனஸு. நல்லாவே இல்ல. அது பாதிக்கு மேல சாப்பிடவும் முடியல. எக் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். இது வந்து புது பாலம் தான். இந்த புது பாலம் இப்ப தான் ஓப்பன் பண்ணாங்க. சேலத்துல எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த பூச்சட்டியில லைட் எரியுது இல்லையா? நம்ம அது ஏதோ சும்மா டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறோம். அத வந்து டிசைன் பண்ண ஆள் தான் சொன்னாரு. மேலே ஏர்றப்போ பச்சை கலர் லைட்டாவும், நடுவுல வந்து ட்ராவல் பண்ணுறப்போ எல்லோ கலர் லைட்டாவும், கீழ இறங்குறப்போ வந்து ரெட் கலர் லைட்டாவும் எரியும்னு, நம்மளோட மைண்ட் வந்து ஸ்லோவா போணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் சிக்னல்ஸோட கலர வந்து பேஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அப்படிதான் இருந்துச்சு அது. அ கொம் ஒரு செவப்பா எரியிற இடத்துலலாம் நம்ம மெதுவா போணுன்றது அந்த மைண்ட் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக வேண்டி தான் அப்படி பண்ணியிருந்தாங்க. நைட்டு 9:30 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப சூப்பரா போச்சு இந்த டே. எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா எல்லா நாளுமே கல்யாண நாள் மாரி தான். அப்படிதான் எனக்கும்